இது உங்கள் ஏகே டிஜிட்டல் டெக் இன்ஃபோ தமிழ். இந்த டெக் இன்ஃபோ தமிழ்ல எக்கச்சக்கமான டெக் இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் டெக் இன்ஃபர்மேஷன் கேட்டீங்கன்னா மோட்டோ G5G 2025 ரெண்டர் ரிவீல் ஆயிருக்கு. அதோட டிசைன்ஸ் என்னன்றது இப்ப தெரிஞ்சிருக்கு. அதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். மோட்டோ G5G 2025 வெர்ஷன், அதாவது 2024 வேரியண்டோட சக்சஸ் காரணமாக 2025 வேரியண்ட மோட்டோ G5G 2025 மாதிரி லான்ச் பண்ண போறாங்க. அதுல என்னென்ன கேமரா வரப்போகுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுல கேமரா செட்டப் பாத்தீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. பேக்ல 4 கேமரா இருக்கிற மாதிரி இருக்கும். அதுல ட்ரிபிள் கேமரா செட்டப், ஒரு பிளாஷ் அப்படின்றத மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஃப்ரண்ட்ல பஞ்சுவல் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, சென்டர் பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. இது பாக்குறதுக்கு சூப்பரா இருக்கு. இதுல என்னென்ன கொடுத்துருக்காங்க கேட்டீங்கன்னா ஸ்லைட்லி திக் பாட்டம் பெசில்ஸ் கொடுத்துருக்காங்க. பாட்டம் மட்டும் கொஞ்சம் பெசில்ஸ் அதிகமா இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம 3.5mm ஜாக் இருக்கு, அதுக்கப்புறம் ஹெட்போன் ஜாக் இருக்கு, ஸ்பீக்கர் கிரில் இருக்கு, அதுக்கப்புறம் பட்டன்ஸ் சைடுல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இதுல என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஸ்கொயர் டைப்ல கேமரா கொடுத்துருக்காங்க. பார்க்கறதுக்கு சூப்பரா இருக்கு. இதுல என்ன ஸ்பெசிபிகேஷன் இருக்குன்னு கேட்டீங்கன்னா மோட்டோ G5G 2025 மாடல்ல 6.6 இன்ச் கொண்ட டிஸ்பிளே கொண்ட அதே 2024 வேரியன்ட் எப்படி இருந்துச்சு அதே போல தான் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன ஸ்பெஷலா கொடுத்துருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா ட்ரிபிள் கேமரா செட்டப் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல வேற என்ன ஸ்பெசிபிகேஷன் வரப்போகுது கேட்டீங்கன்னா 6.6 இன்ச் கொண்ட ஃபுல் ஹெச்டி பிளஸ் 120 ரெஃப்ரெஷ் ரேட் கொண்ட டிஸ்பிளே வரப்போகுது. இதுல Qualcomm Snapdragon 4 Gen 1 வரப்போகுது. அது மட்டும் இல்லாம 4GB RAM 128GB ஸ்டோரேஜோட வரப்போகுது. இதை மெமரி கார்டு மூலமா 1TB வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாம பேக்ல 50MP பிரைமரி கேமரா, 2MP மேக்ரோ, 8MP ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா கொடுத்துருக்காங்க, 2MP டெப்த் கேமரா கொடுத்துருக்காங்க. பேக்ல ட்ரிபிள் கேமரா செட்டப், ஃப்ரண்ட்ல ஒரு சிங்கிள் கேமரா, 8MP ஃப்ரண்ட் கேமரா கொடுத்துருக்காங்க. இது 5000 mAh பேட்டரியோட வரப்போகுது. 18 watts ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட வரப்போகுது. Android 14 மை UX வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 2025 மாடல் எவ்வளவு பிரைஸ்க்கு வரலாம்னு கேட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அமெரிக்க மதிப்புல ஒரு $200 வரலாம். இந்திய மதிப்புல கிட்டத்தட்ட ஒரு 17,000 இருந்து 18,000 வரலாம் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போதைக்கு வந்திருக்க ஃபீச்சர்ஸ் இதுதான். நம்ம அடுத்த நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இப்போ டெடிகேட்டடா கேம் அசிஸ்டன்ட் ஒன்று லான்ச் பண்ணிருக்காங்க, கேம் ப்ரௌசர் லான்ச் பண்ணிருக்காங்க. இதை பத்தி என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். கிட்டத்தட்ட இது எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒப்ராவோட கேம் ப்ரௌசரான ஒப்ரா GX ப்ரௌசருக்கு சிமிலரா போட்டியா கொண்டு வந்திருக்காங்க. இது எட்ஜ் கேம் அசிஸ்டன்ட் சொல்லி கேம் ப்ரௌசர் கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன இருக்க போகுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த கேம் அசிஸ்டன்ட் மூலியமாக கேம் பார் இருக்க போது, விண்டோஸ் இருக்க போது, அதுக்கப்புறம் மைக்ரோசாஃப்டோட 88% PC பிளேயிங் யூசிங் வெப் ப்ரௌசர் இருக்க போது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதனால இதுக்கு நம்ம என்னென்ன இருக்க போது கேட்டீங்கன்னா இது எப்படி நம்ம ஓபன் பண்றது கேட்டீங்கன்னா ஆல்ட் பிளஸ் டேபை கொடுத்தோம்னா நம்ம பிசில கேமிங் மோட ஓபன் பண்ணிக்கலாம். இதுல மல்டிபிள் ஆப்ஷன் மானிட்டர் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. கேமிங் மோட்ல நம்ம எக்கச்சக்கமா கொடுத்துருக்கலாம். கிட்டத்தட்ட எக்பாக்ஸ் என்னென்ன கேம் மோடு இருக்குமோ அத்தனை இதுல வந்திருக்கும். ஸ்கிரீன் ரெக்கார்ட் இருக்கு, லைவ் ஸ்ட்ரீமிங் இருக்கு, எல்லாமே இருக்கு. இது மூலமாக நம்ம அந்த ப்ரௌசர் மூலமாகவே நம்ம கேம் அசிஸ்டன்ட் ஃபீச்சர் மூலமாக இந்த கேம் பார் மூலமாக எக்ஸ்பாக்ஸ் மூலமாக நம்ம கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா, நம்ம சோஷியல் மீடியா கனெக்ட் பண்ணி வச்சிருந்தோம்னா நம்ம லைவ் ஸ்ட்ரீம் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேம் ரெக்கார்ட் பண்ணி ஷேர் பண்றதுக்கு ஆப்ஷன்லாம் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாம கேம் பிளே கிளிப்ஸ், அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட், அதுக்கப்புறம் செட்டிங்ஸ், அதுக்கப்புறம் மானிட்டரிங் பர்ஃபார்மன்ஸ், அதுக்கப்புறம் பேக்ல ஏதோ மியூசிக் கேட்கணும் அந்த மியூசிக்கை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட எக்கச்சக்கமான ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. இது கிட்டத்தட்ட இந்த ஃபீச்சர்ஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப சூப்பரா இருக்கு. யாராவது இந்த கேம் மைக்ரோசாஃப்ட் கேம் எட்ஜ் கேம் அசிஸ்டன்ட் யூஸ் பண்ணற மாதிரி இருந்தாங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு கீழே உள்ள கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம யூஸ் பண்ணிட்டு பார்த்துட்டு இதுக்குன்னே ஒரு டெடிகேட் வீடியோ ஒன்று போடுறோம். இந்த வாரம் வீக்கெண்ட்ல நம்ம போடுறோம். நம்ம வீக்கெண்ட்ல சொன்ன மாதிரி நம்ம வீக்கெண்ட்ல கூகுள் மோனோப்ளே பத்தி ஒரு டெடிகேட் வீடியோ போட்டிருக்கோம். அதை போய் பாருங்க. அதே போல இந்த வாரம் வீக்கெண்ட்ல இந்த மாதிரியான ப்ரௌசர் நம்ம டெடிகேட்டா நம்ம யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்கு, நம்மளுக்கு என்னென்ன மாதிரி யூஸ்ஃபுல் ஆகுதுன்றதை நம்ம டெடிகேட் பண்ணி ஒரு வீடியோ போடுறோம். நம்ம அடுத்த நியூஸ் போயிடலாம். சாம்சங்கோட நெக்ஸ்ட் ஜெனரேஷனான கேலக்ஸி Z Foldஸோட சிப்செட் கிடைச்சிருக்கு. கேலக்ஸி Z Foldோட அடுத்த ஜெனரேஷனான கேலக்ஸி Z7 Flip அண்ட் Z7 Fold இது ரெண்டுத்துலயும் என்ன ப்ராசஸர் வரலான்ற மாதிரி இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு. இந்த ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப்டிராகன் ப்ராசஸர் போகாம அவங்களோட சாம்சங் கேலக்ஸி எக்ஸினோஸோட ஓன் ப்ராசஸர் போயிருக்காங்க. எக்ஸினோஸ் 2500 சிப்செட்டோட போக போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இதை அவங்க ட்விட்டர்ல சொல்லியிருக்காங்க. இது சாம்சங்கோட ஓனான நெக்ஸ்ட் லெவல் SoCன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது 3 nanometer கூட சிப்செட். அது மட்டும் இல்லாம இது ஸ்னாப்டிராகன் 8 Eliteக்கு போட்டியாவே இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க.
இப்போதைக்கு இந்த ப்ராசஸரோட அவங்க மூவ் ஆன் பண்ண போறாங்க அப்படின்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். அடுத்து நம்ம பார்க்க போற விஷயம் கேட்டீங்கன்னா ஆப்பிளோட iOS-ஓட 19 அப்டேட் வந்து இப்போ வந்து ரொம்ப தள்ளி போயிருக்கு. iOS-ஓட அப்டேட் வந்து இந்த வருஷம் கிடைச்சி. அப்போ iOS-ஓட அப்டேட் வந்து 2025 தான் வரும். அடுத்த அப்டேட் iOS 19 அப்டேட் வந்து 2025 வரும்ன்ற மாதிரி நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து ஆப்பிள் வந்து அதை என்ன சொல்லுவீங்க கேட்டீங்கன்னா, எங்களோட iOS-ஓட அப்டேட் iOS 19 அப்டேட் வந்து இப்போ வரப்போறது கிடையாது, 2026 தான் வரப்போகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்போ பாத்தீங்கன்னா ஆப்பிளோட iOS-ஓட 18 அடுத்தடுத்த வெர்ஷன்ல தான் ஆப்பிளோட ஐபோன் இயங்க போகுது அப்படின்ற மாதிரி ஐபோன் 17 இயங்க போகுதுன்ற மாதிரி இப்போ டீடைல் கிடைச்சிருக்கு. ஆப்பிள் ஐபோனோட 17 வெர்ஷன்லயும் iOS 18 ஆப்பிள் ஐபோனோட 17 வெர்ஷன்லயும் iOS 18 தான் இருக்க போகுது. iOS 19 பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து 2026 தள்ளி போட்டுட்டாங்க. அதனால வந்து iOS-ஓட 19 அப்டேட்லாம் வந்து 2026 தான் இருக்க போகுது. இந்த வருஷம் கடைசியில கூட பாத்தீங்கன்னா 18 வெர்ஷன்ல தான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரி இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. நம்ம அடுத்த பார்க்க போற விஷயம் என்ன கேட்டீங்கன்னா, ட்ராய் தரப்புல இருந்து இப்போ வந்து எக்கச்சக்கமாக ஸ்பேம் கால்காக வந்து அவங்க வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. ட்ராயை வந்து ஸ்பேம் காலை வந்து தடுத்தலான்ற மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து அதுல வந்து மிக்ஸ்டு ரிசல்ட் கிடைச்சிருக்கு. சில ரோபோ கால் தான் இப்போ வந்து அங்க ஒர்க் வர மாதிரி வந்திருக்கு. நம்ம என்னதான் தடுக்க முயற்சி பண்ணாலும் ரோபோ கால்கள் உள்ள வந்திருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. ட்ராய் வந்து இதுக்காக 2.25 லட்சம் போன் நம்பரை வந்து அவங்க வந்து ட்ராக் பண்ணி அவங்க வந்து அந்த போன் பிளாக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து இவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க கேட்டீங்கன்னா, லோக்கல் சர்க்கிள்ல கவரிங்ல கிட்டத்தட்ட 14,000 மொபைல் நம்பரை வந்து கிட்டத்தட்ட வந்து அது ஒரு 309 டிஸ்ட்ரிக்ட்ல வந்து 14,000 மொபைல் சப்ஸ்கிரைபர்ல இருந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஸ்பேம் காலை வந்து ஒரு நாளைக்கு ஒரு நபருக்கு வந்து 9 ஸ்பேம் கால் வரதை வந்து தடுத்திருக்கதா இப்ப சொல்லியிருக்காங்க ட்ராய். அதுலயும் வந்து கிட்ஸ் எல்லாம் வந்து ரோபோ காலாவே இருக்கு. ஸ்பேம் கால்லே வந்து எக்கச்சக்கமான ரோபோ காலாவே இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி ட்ராய் வந்து இப்போ சொல்லியிருக்காங்க. தகவல் கிடைச்சிருக்கு. இன்னைக்கான ஃபைனல் நியூஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஆப்பிளோட பவர்ஃபுல் ஒரு ஏஐ ஒன்று உருவாக்க போறாங்க. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, எதுக்காகன்னு கேட்டீங்கன்னா, கூகுளுக்கு எப்படி ChatGPT இருக்கோ, அதாவது ஓப்பன் ஏஐக்கு எப்படி ChatGPT இருக்கோ, கூகுளுக்கு எப்படி ஜெமினி இருக்கோ, அதுக்கு காம்படிட்டிவா நாங்கள் ஒரு பவர்ஃபுல் ஏஐ ஒன்று ஓப்பன் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே அவங்க வந்து சிரின்ற கூகுள் அசிஸ்டன்ட் வச்சிருக்காங்க. அந்த கூகுள் அசிஸ்டன்ட்டை தாண்டி அவங்க வந்து ஏஐ மூலமாக பவர்டு சிரியை கொண்டு வர போறாங்க. இது வந்து ஆப்பிள் யூசருக்காக, மேக் யூசருக்காக யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிளானை வந்து நாங்கள் 2026 ஓபன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மேபி இதுக்கு முந்தின நியூஸை பார்த்திருக்கோம். iOS 19 வந்து 2026 தான் வரும்போது, அந்த 2026 iOS 19 வரும்போது இந்த ஆப்பிளோட ஏஐ பவர் பேஸ் பண்ண சிரி வந்து ஓபன் அசிஸ்டன்ட், சிரி வந்து அசிஸ்டன்ட் வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. சிரி வந்து ஏஐ பேஸ்ட் பண்ண பவர்டு ஏஐ பவர்டு கொண்ட சிரி வந்து 2026 தான் வரப்போகுதுன்ற மாதிரி இப்போதைக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அதே சமயத்தில் 2026 தான் iOS 19 வரப்போகுது. ரெண்டுத்தையும் ஒரே சமயத்தில் கொண்டு வந்தா வேற லெவல் பர்ஃபார்மன்ஸ் நம்ம எதிர்பார்க்கலான்றது இப்போ தகவல் கிடைச்சிருக்கு. இதுதான் இன்னைக்கு நியூஸ். இதை பத்தி உங்களுடைய கருத்து நடந்தது கீழே உள்ள கமெண்ட் பண்ணுங்க. நம்மளை வந்து டெடிகேட்டடா கான்டாக்ட் பண்ண நம்மளோட ட்விட்டர் இருக்கு, இன்ஸ்டாகிராம் இருக்கு, ஃபாலோ பண்ணி கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆஃபர்ஸோட இந்த வீடியோல சொல்ற ஆஃபர்ஸோட ப்ராடக்டோட லிங்க்ல எங்க கிடைக்கும் கேட்டீங்கன்னா, நம்மளோட வாட்ஸ்அப் சேனல்ல கிடைக்கும். அதில் நீங்க கிளிக் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.